لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد. يا معشر المسلمين رحمكم الله، روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت، يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமா மஸ்ஜிதுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தினத்தன்று இமாம் ஹுத்பா பிரசங்கம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அருகில் பேசிக் கொண்டிருக்கும் சகோதரனை பார்த்து வாய்மூடி மௌனமாக என்று சொன்னாலும் கூட சொன்னவரின் ஹுத்பாவின் நன்மை இழந்து விட்டார் என்பதாக. ஆகவே தற்பொழுது இமாம் அவர்கள் பிரசங்கம் செய்வார்கள், மௌனமாக இருந்து கேட்போமாக. வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் மன்னித்து அருள் புரிவானாக. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين واختم لنا بخير وبفضل برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العليم. عن أبي هريرة رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إن أول ما يحاسب به العبد يوم القيامة أن صلاته، فإن صلحت فقد أفلح وأنجح وإن فسدت فقد خاب وخسر، أو كما قال عليه الصلاة والسلام.
அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் ஏக வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டே இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதர் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் இன்னும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய உத்தம நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்பதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாகிய மஸ்ஜிதிலே உயர் அமலாகிய இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை முடியுமான வரைக்கும் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், இந்த விடயங்களை நாம் எமது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் ஈருலகிலும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கின்றானோ, நஹி செய்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களை விற்றும் முற்றும் முழுதுமாக தவிர்ந்து ஒதுங்கி வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உண்மையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டான், ஒரு வருஷத்துல 12 மாதங்கள் தான் என்பது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டான். அதே போல அதே தொடர் ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னும் 4 மாதங்கள் இருக்கின்றன, அந்த 4 மாதங்களும் சிறப்பு மிகுந்த மாதம், கண்ணியமான மாதம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அந்த 4 மாதங்களும் தான் புனித முஹர்ரம், அதே போல ரஜபுடைய மாதம், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 4 மாதங்கள். முதலாவதாக நான் ஏண்ட இந்த குத்பாவினுடைய தலைப்புக்குள்ள வாரத்துக்கு முன்னால நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தை வச்சு அதே போல நாங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய அடுத்த அந்த மாதத்தை வச்சு ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திட்டு நான் தலைப்புக்குள்ள போறேன். அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இன்றைய தினம் துல்ஹிஜ்ஜா 28வது தினத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல அடுத்ததாக நாங்கள் சந்திக்க இருக்கின்றது புனிதமான முஹர்ரமுடைய மாதத்தை சந்திக்க இருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அதிகமான ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டு நாடு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான பேர் வந்து சேர்ந்துட்டாங்க, இன்னும் அதிகமான பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே ஹஜ்ஜுடைய கடமை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தினுடைய கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை. எல்லாருக்கும் இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதும் இல்லை. பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை இந்த ஹாஜிமார்கள் முடித்து விட்டு வருகின்றார்கள். முடித்துவிட்டு வரக்கூடிய ஹாஜிமார்கள், முதலாவது இந்த ஹாஜிமார்கள் நாங்கள் அறிந்து கொள்ளணும், நாங்கள் எங்களுடைய இந்த இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்வது. ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் முடிச்சுட்டு வந்ததுக்கு பின்னால இந்த ஹஜ்ஜின் மூலமாக ஏண்ட இஹ்லாஸ் பறிபோகாம, ஏண்ட மன தூய்மை பறிபோகாம, நான் செஞ்ச இந்த ஹஜ்ஜுடைய கடமை இது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நான் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நான் நிறைவேற்றிட்டு வந்திருக்கின்றேன் என்ற அந்த உறுதியான நியத்தை அவர்கள் உள்ளத்தில் முதலாவது வைத்துக்கொள்ளும். ஏனென்று சொன்னால் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை முடிச்சுட்டு வந்ததுக்கு பின்னால இந்த ஹாஜிமார்களை சந்திக்கிறதுக்கு அதிகமான பேர் வருவாங்க. உண்மையிலே
ஹாஜிமார்களை ஹஜ்ஜுடைய கடமையை முடிச்சிட்டு வரக்கூடியவர்களை போய் சந்திக்கிறது உண்மையில் ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக தான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல கூறினார்கள், அதாவது ஹாஜிகள் யாருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்களுக்கும், அதாவது ஹாஜிமார்களுடைய இஸ்திக்ஃபாரையும், அவர்கள் யாருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வார்களோ அவர்களுடைய இஸ்திக்ஃபார்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். எனவே அந்த ஹாஜிமார்களை போய் சந்திப்பது மிகவும் நல்ல ஒரு விடயம்தான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, 2 தரத்தவர்களும் நாங்கள் சில ஒழுங்குமுறைகளை இந்த நேரத்தில் கடைபிடிக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. முதலாவது விஷயம், சந்திக்க வரக்கூடியவர்கள் எங்களோட பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிக கவனமாக ஹாஜிமார்களும் பேசிக்கொள்ள வேண்டும். அதே போல பேசக்கூடியவரும் மிக கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும். அதாவது தேவை இல்லாத கேள்விகளை அந்த ஹாஜிமார்கள்ட்ட கேட்கறத நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். எந்த குரூப்ல போனீங்க, எப்படி போனீங்க, உங்களுக்கு அங்க வசதிகள் எப்படி இருந்துச்சு, இந்த விடயங்களை நாங்கள் கேட்கறத தவிர்த்து கொள்ளணும். அதுல போகிச்சு, இதுல போகிச்சு, அப்படி செய்யிச்சு, இப்படி செய்யிச்சுன்னு சொல்லி, அதே போல ஹஜ்ஜுடைய கடமைகளை பத்தி விசாரிக்கிறது. நீங்க இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களா, அங்க போனீங்களா, அரபாக்கு போனீங்களா, வினாக்கு போனீங்களா, எவ்வளவு நேரம் தரிச்சீங்க, இப்படி சரிச்சீங்களா, அதுல போயிட்டு நாங்க பத்துவாகலையும் கொடுத்துட்டு வர சில பேர். அவ்வளோ நேரம் ஆயிருந்தீங்க, அப்படியா செஞ்சீங்க, எத்தனை கல் அடிச்சீங்க, அப்போ கூட ஹஜ்ஜி கூடாது. இது போன்ற தேவையற்ற பேச்சுகளை நாங்கள் ஹாஜிகளை சந்திக்க போற நேரத்தில் தவிர்த்து கொள்வோம். அவருக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படும் சொன்னா அந்த ஹஜ்ஜுல அவர் உலமாக்களை நாடி சரியான முறையில அதுக்குரிய விடயங்கள் அவர் கேட்டு தெரிந்து கொள்வார். வெறுமனே நாங்கள் போய் பத்துவாகளை கொடுக்கிறத முற்றாக தவிர்த்து கொள்ளணும். இது முதலாவது விஷயம். அடுத்தது, ஹாஜிகளை சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் எதிர்பார்ப்புகளோட, உலகத்தினுடைய எதிர்பார்ப்புகளோட நாங்கள் போறத நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இந்த ஹாஜியார் வந்திருக்கிறாரு, போனால் சம்சம் கிடைக்கும் அல்லது ஈச்சப்பழம் கிடைக்கும், அப்படி இல்லைன்னு சொன்ன ஒரு தொப்பி கிடைக்கும், இப்படின்னு சொல்லி அதாவது எதிர்பார்ப்புகளோட போறதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். நாங்கள் போறதுனுடைய நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த ஹாஜி எங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வார்களா, அவர் எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும், கபூல் செய்யப்படும். அந்த துஆவை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி மாத்திரம் தான் நாங்கள் போறது. இது போல நாங்க போய் அவரோட மிச்ச நேரம் எடுத்து பேசுறது இல்லை. அதாவது போய் முசாபஹா செஞ்சுட்டு அழகான முறையில அழகான வார்த்தைகளை கொண்டு பேசி எங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கும்படி அவரிடத்துல கூறிட்டு நாங்கள் அந்த இடத்துல இருந்து வாரோம். இதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த மாதம் அதுதான், அதாவது முஹர்ரமுடைய கண்ணியமான முஹர்ரமுடைய மாதத்தை சந்திக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்களுடைய புது வருடம் தான் முஹர்ரம். இன்னைக்கு எங்கள் உலகத்தினுடைய அடிப்படைகள்ல உலக விடயங்களை நாங்கள் ஆங்கில கணக்கின் பிரகாரம், அதாவது இந்த ஜனவரி பிப்ரவரியில் வரக்கூடிய இந்த கணக்கின்படி நாங்கள் எங்களோட உலகத்தினுடைய வேலைகளை, உலகத்தினுடைய காரியங்களை நாங்கள் இன்று செய்து கொண்டிருந்தாலும் எங்களோட இபாதத்துகள், அமல்கள், மார்க்க சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் இந்த இஸ்லாமிய கணக்கின் பிரகாரம் தான், இஸ்லாமிய அந்த அதாவது பிறை கணக்கின்படிதான் அனைத்தும் கணிக்கப்படுகின்றது. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக இந்த இஸ்லாமிய அதாவது நாட்களை, மாதங்களை நாங்கள் கட்டாயமாக அறிந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு சும்மா இந்த மஜ்மால இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் சும்மா கையை வச்சு நீங்க கேட்டு பாருங்க, இது நான் இருக்கக்கூடிய இந்த அதாவது ஹிஜ்ரி ஆண்டு எதுன்றது எனக்கு தெரியுமா? நான் சந்திக்க போற ஹிஜ்ரி ஆண்டு எதுன்னு தெரியுமா? இன்றைக்கு என்ன, அதாவது என்ன மாதத்துல, அரபு மாதத்துல என்ன மாதத்துல நான் இருக்கிறேன்? அதே போல இன்னைக்கு பிறை கணக்குப்படி இன்னைக்கு என்ன நாள், எத்தனாவது நாள்? அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு முஸ்லிம் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னா எங்களுடைய அனைத்து அமல்களும், எங்களோட ஹஜ்ஜாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், அதே போல நோன்பாக இருக்கலாம், இத்தாவுடைய விஷயங்களாக இருக்கலாம், ஜகாத்துடைய விஷயங்களாக இருக்கலாம், இவை அனைத்தும் இந்த அதாவது அரபு கணக்குப்படி, பிறை கணக்குப்படி தான் அனைத்தும் கவனிக்கப்படுகின்றது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களை சந்திக்க இருக்கின்றோம். அதுல அதாவது புனிதமான எங்களோட புது வருடத்தை நாங்கள் சந்திக்க போகின்றோம். அதுக்கு முன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 4 கண்ணியமான மாதங்கள், அந்த 4 கண்ணியமான மாதத்தில் 2 மாதங்களை கழிச்சிட்டு 3வது புது வருடத்தில் நாங்கள் கால் வைக்க போகிறோம். தொடர்ச்சியாக 2 மாதங்களை சந்தித்தோம். துல்காதா, துல்ஹிஜ்ஜாட கடைசி பகுதியில் இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் முஹர்ரமை சந்திக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கண்ணியமான மாதங்கள்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நீங்க உங்களுக்கே அநியாயம் செஞ்சு கொள்ள வேண்டாம். إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. இந்த கண்ணியமான சிறப்பு மிகுந்த இந்த கண்ணியமான மாதங்கள்ல நீங்களே உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அநியாயம், நாங்களே எங்களுக்கு அநியாயம் செய்து கொள்றது என்று சொன்னா, முதலாவது விஷயம் ஷிர்க், இணை வைப்பு. உண்மையிலே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாங்க யாரும் இணை வைப்பாளர்களாக ஷிர்க்ல இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு அடுத்த கட்டமாக எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொள்வது என்பது அடுத்த கட்டம் தான் பாவம். கண்ணியமான மாதத்தை அடைய போகின்றோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களை விட்டு போய்த்து கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றம்? இதுவரைக்கும் 60 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் உலகத்தினுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கின்றேன். என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை நான் கண்டிருக்கின்றேன், என்ன முன்னேற்றத்தை நான் கண்டிருக்கின்றேன். உலகத்தினுடைய அடிப்படையில ஒவ்வொரு வருஷமும் நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு புது வருடமும் வரக்கூடிய நேரத்துல என் தொழில நிலைமை என்ன, என் குடும்பத்தினுடைய நிலைமை என்ன, எல்லாத்தையும் அலசி பார்க்கிற நாங்க ஏண்ட கபருக்கு இந்த வருஷம் நான் என்ன செஞ்சிருக்கின்றேன், ஏண்ட மௌத்துக்காக வேண்டி நான் தயாராகி இருக்கின்றேனா? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் மிகவும் அரிதாகத்தான் இருக்கின்றார்கள். இன்றைய பொத்துபால அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான நாங்க எங்களுக்கே செய்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அநியாயம், இது ஒரு பாவம் சொல்லி கூட கணக்கெடுக்காத ஒரு விடயத்தை பற்றி தான் இன்றைய பொத்துபால நான் ஞாபகப்படுத்த நினைக்கின்றேன். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அந்த காலத்துக்கு தேவையான ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமைகள்ல அதாவது முஹர்ரத்தை பத்தி எங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க பொதுவாக்கல்ல. இன்றைய தினத்துல நாங்க எங்களுக்கு அநியாயம் செய்து கொள்றது என்று சொன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையில நாங்க பொடுபோக்காகும், தொழுகைய வீணாக்குறது, தொழுகைய அலட்சியம் செய்யறது. இன்றைக்கு தொழுகைன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த தொழுகையை பல விதத்துல சமூகத்துக்கு மத்தியில எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு கூட்டம் உண்மையிலே அவர்கள் தொழுகின்றார்கள், ஆனால் அந்த தொழுகைகள் சரியா பிழையா, நாம் தொழுகின்ற முறை சரியா, எந்த ஒன்றும் அவருக்கு தெரியாது. அதை பற்றி அவர் சரிபார்ப்பதும் கிடையாது. என்னமோ ஏதோ தொழுதுட்டு போறார். இன்னொரு கூட்டம் அவர்கள் விட்டு விட்டு தொழுகின்றார்கள். நினைச்சா தொழுகிறது, லுஹர தொழுதா அசர் இல்லை, அசர தொழுதா மகரிப் இல்லை, அவருக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் மாத்திரம் தொழக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் உண்மையிலே தொழுகையே இல்லாத ஒரு கூட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய கடமைகள்ல மிக முக்கியமான கடமை தொழுகை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லையோ அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு பங்கும் இல்லை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்ட ஒரு ஹதீஸ்ல தொழுகை இல்லாத மனிதன் அவன் உலகத்தில் சந்திக்கக்கூடிய சில முசீபத்துகளை, அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க. அதுல முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லையோ அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை கலட்டி எடுத்து விடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு எங்க சேர்ந்து நின்றாலும் பேசுற முதலாவது விஷயம் கஷ்டம், நெருக்கடி, பிரச்சனை. என்னதான் தொழில் செஞ்சாலும், எவ்வளவுதான் பிசினஸ் நடந்தாலும் போதா, எந்த இடத்துல சேர்ந்து நின்றாலும் பேசும்.
ஒரு ஜனாசாவோட கபிரிஸ்தானுக்கு போனாலும் இதுதான் பேச்சு, ஒரு கல்யாண வீட்லயும் இதுதான் பேச்சு, ஒரு மையத்து வீட்லயும் இதுதான் பேச்சு, பஜார்லயும் இதுதான் பேச்சு. என்ன பேச்சு? கஷ்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லையோ அவன்கிட்ட இருந்து அல்லாஹ் முதலாவது கலட்டி எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பரக்கத். அவன் வாழ்க்கையிலிருந்து பரக்கத் பறிக்கப்படும். இவ்வளோ பேசுற நான், என் வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனை சிக்கல் பேசுற நான் எப்பயாவது ஒரு நாள் ஏன் தொழுகையை பத்தி நான் சிந்திச்சு பார்த்திருக்கின்றேனா? நான் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றேனா? நேரத்துக்கு தொழுகையை தொழுகிறேனா? நான் தொழக்கூடிய தொழுகை சரியா? இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமைப்புல ஏண்ட தொழுகை அமைந்திருக்கின்றதா? நான் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா சரியா? நான் ஓதுற அத்தஹியாத் சரியா? ஏண்ட ருக்கு சரியா? ஏண்ட சுஜூது சரியா? இதை நான் எப்பயாவது பேய்த்து யாராவது ஒரு ஆலிமுக்கு முன்னால காலம் அடிச்சு உட்கார்ந்து ஹஸரத் ஏண்ட தொழுகை சரியான்னு பாருங்க என்று கேட்டிருக்கின்றேனா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வருஷமும் புது வருஷம் சொல்லி காலம் நேரம் பெய்து கொண்டே இருக்குது. வாழ்க்கையில மிக முக்கியமான அம்சமாகிய இந்த தொழுகையாவது நாங்கள் இந்த வருடம் சீர் செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லையோ அவனுடைய முகத்துல இருந்து சாலிஹான நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை கலட்டி எடுத்து விடுவான். அவருடைய முகத்தை, தொழுகை இல்லாதவர்களுடைய முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்காது, ஒரு பிரகாசம் இருக்காது, மிக பயங்கரமான தோற்றங்கள் இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லையோ அந்த மனிதனுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வதில்லை. இவர வாழ்க்கையில பிரச்சனை, சிக்கல், முசீபத்து, குடும்பத்துல பிரச்சனை, இவர் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ கேட்கிறாரு, ஆனா இவருடைய பிரச்சனை முடிஞ்சதாக இல்லை. ஆனா சொல்றாரு, நான் 20 வருஷமா கேட்கிறேன், நான் 30 வருஷமா கேட்கிறேன், 5 வருஷமா கேட்கிறேன், ஏண்ட துஆ கபூல் செய்யப்படுவதில்லையே. ஏண்ட துஆ கபூல் செய்யப்படாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏண்ட தொழுகையிட குறையாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த தொழுகையை நான் சீர்திருத்தணும். முதலாவது நான் தொழுகிறேன் பார்க்கணும். அப்படி தொழுகிறேனா நான் தொழக்கூடிய தொழுகை சரியா பிழையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லையோ அவனுடைய எந்த ஒரு அமல் இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவர் உலகத்துல இவரை போல சதகா தான தர்மங்கள் கொடுக்கிறதுக்கு அந்த ஊர்ல யாரும் இல்லை. அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. ஏழைகளுக்கா, மதரசாக்களுக்கா, எங்கெல்லாம் தேவைக்குதோ தேடி தேடி போய் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. ஆனா இவர வாழ்க்கையில தொழுகை இல்லைன்னா இவர இந்த சதகால, இந்த தான தர்மத்துல எந்த பிரயோசனமும் இல்லை. தொழுகை இல்லை, ஆனா தஹஜ்ஜுதிலே குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவாரு. இவருடைய குர்ஆன் திலாவத்துல எந்த பிரயோசனமும் இல்லை. இவர வாழ்க்கையில தொழுகை இல்லை, காலை மாலை ஔராதுகளை திக்ர்களை விடமாட்டாரு. இதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இவர் முஸ்லிம்ன்றதுக்கு அடையாளம் தொழுகை. இந்த தொழுகை இல்லாம இவர் எந்த அமல செஞ்சும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அமல்கள் நிராகரிக்கப்படும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் ஆரம்பத்துல சொன்னேன், தொழுகை இல்லாதவருடைய துஆ கபூல் செய்யப்பட மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவருடைய துஆ தான் கபூல் செய்யப்பட மாட்டாது என்றால் அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சாலிஹான ஒரு நல்ல மனிதர் தொழுகை இல்லாத ஒருவருக்காக வேண்டி துஆ செஞ்சா அவருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த குலமாக்கள் ஒரு விளக்கம் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு சாலிஹான ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி போறாரு. போகக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த தொழுகை இல்லாத மனிதன் அந்த சாலிஹான மனிதர்கிட்ட சொல்றாரு, நீங்க ஹஜ்ஜுக்கு போற நேரம் முல்ததம்ல எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க, என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாரு.
முல்ததம்னு சொல்றது எப்படிப்பட்ட இடம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு அதாவது கஅபத்துல்லாஹ்வுடைய அந்த கதவை பிடிச்சு கொண்டு யாரு துஆ செய்வாங்களோ அவங்க கையை கீழே போடுறதுக்கு முன்னால அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சே ஆகுவான்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட இந்த முல்ததம்ல ஒரு சாலிஹான மனிதன் தொழுகை இல்லாத ஒரு மனிதனுக்காக வேண்டி துஆ செஞ்சா அந்த துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டத்தை கை சேதத்தை இழிவை ஒரு தொழுகை இல்லாத மனுஷன் உலகத்துல சந்திக்கிறான். இந்த மனிதன் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல மக்கள் மத்தியில அவர் என்னதான் அதாவது நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி இருந்தாலும் இவர் முழுக்க பிரச்சனையோட சிக்கலோட முசீபத்தோட தான் இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல இவருடைய கபரும் கை சேதமானதாக நஷ்டமானதாக தான். ஒரு தொழுகை இல்லாத ஒரு மனிதன் இவர் வஃபாத்தாகி விட்டார்னு சொன்னா இவர் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர் எப்படி மௌத்தாகுவார்னு சொன்னா முழு கடல் தண்ணியையும் குடிச்சாலும் தாகம் தீராத நிலைமையிலையும் தீராத பசியோடையும் தான் இவருடைய ரூஹம் கைப்பற்றப்படும். இந்த மனிதனை கொடுப்பைத்து கபருக்குள்ள வைக்கப்பட்டுன்னு சொன்னா இவன் விட்ட ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் அந்த கபரில் ஒரு பாம்பு சாட்டப்பட்டிருக்கும். அந்த பாம்பு அதாவது சுபஹ விட்ட ஒரு மனிதனுக்காக வேண்டி அது துஹர் வரைக்கும் அந்த பாம்பு அந்த மனிதனை கொத்த ஆரம்பிக்கும். அவனுடைய அந்த கபரை அதாவது நரக நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும் கபருக்குள்ள அந்த பாம்பு ஒரு தடவை கொத்தும் சொன்னா அந்த நரகத்தினுடைய அந்த பயங்கரமான அந்த பாம்பு ஒரு தடவை இவனை தீண்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் 7 பூமிக்கு கீழே போய் வருவான். மிக பயங்கரமான விஷமுள்ள நரகத்தினுடைய பாம்பு இவனுக்காக வேண்டி தீட்டு அதாவது சாட்டப்படும். அந்த பாம்பு கியாமத்துடைய நாள் வரைக்கும் இவன் விட்ட ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் அந்த மனிதனை தீண்டிக் கொண்டே இருக்கும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு மனிதன் உலகத்துல வாழப்போல தொழுகையை நிறைவேற்றலையோ இவனை கபருக்குள்ள கொண்டு போய்த்து வச்சதுக்கு பின்னால அந்த கபரு அவனை நெருக்க ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு அவனை அந்த கபரு நெருக்கும் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து காட்டி சொன்னாங்க, அவனுடைய விலா எலும்புகள் இது போல ஒன்றோடு ஒன்று சேரும் வரைக்கும் அந்த கபர் அவனை நெருக்கும் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இவனுடைய துனியாவினுடைய வாழ்க்கையும் நஷ்டம், கபருடைய வாழ்க்கையும் நஷ்டம், நாளைக்கு மஹ்ஷருடைய வாழ்க்கையும் நஷ்டமும் கை சேதமும் இழிவும் தான். நாளைக்கு மஹ்ஷருடைய வாழ்க்கை 50,000 வருடம் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அங்க யாருடைய உதவியும் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேற யாருடைய உதவியும் இல்லாத அந்த மஹ்ஷருடைய மைதானம் சூரியன் ஒரு ஜானுக்கு மேல இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ப அவர்களுடைய காரியங்களுக்கு ஏற்ப அதாவது வியர்வையில அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் மிக பயங்கரமான அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் தொழுகை இல்லாத மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் லகியல்லாஹு அலைஹி கல்பான், அல்லாஹ் அவனோட கோபம் உற்ற நிலைமையில தான் அவன் அல்லாஹ்வை சந்திப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, யாருடைய உதவியும் இல்லாத அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் எங்களோட கோபிச்சுட்டான்னு சொன்னா எங்களுக்கு யாருடைய உதவி கிடைக்கும்? எங்களுடைய நிலைமை என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த மனிதன் இவன் போய் சேரக்கூடிய இடம் மிக பயங்கரமான இடமாகத்தான் இருக்கும். குர்ஆன் தொழுகையினுடைய விடயத்தில் 3 நரகங்களை பற்றி பேசு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் அவர்கள் தொழுகிறார்கள், ஆனால் தொழுகையில பராமுகமாக சரியா பிள்ளையா நான் தொழுகிறது பார்க்காம தொழக்கூடியவர்கள். இவர்களை பற்றி தான் குர்ஆன் சொல்லுது, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன்
மக்களுக்கு கேடுதான், அவர்களுக்கு வயல் என்ற நரகம் சொல்லி குர்ஆன் சொல்லுது. எப்படிப்பட்ட தொழுகை என்று சொன்னா அவர்களுடைய தொழுகையில பராமுகமாக இருப்பார்கள். என்ன பார்த்து யாரும் இவன் வாழ்க்கையில தொழுகை கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது. முதலாவது விஷயம். அல்லது என்ன பார்த்து இவன் தொழக்கூடிய மனிதன் சொல்லி மக்கள் சொல்லணும். அல்லதீனஹும் யுராஊன், மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி தொழுவார். இவன் தொழுகை எப்படி இருக்கும்னு சொன்னா ருக்கு சுஜூதுகளை பூர்த்தியான முறையில செய்ய மாட்டார். காகம் கொத்துற மாதிரி தொழுதுட்டு போவார். சூரத்துல் ஃபாத்திஹா சரியா பிழையா, அத்தஹியாத்து சரியா பிழையான்னு பார்க்க மாட்டாரு. நினைச்ச மாதிரி மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி தொழுவாரு. இவர் வயல் என்ற நரகத்தை சந்திப்பாரு குர்ஆன் சொல்லு. ரெண்டாவது இன்னொரு நரகத்தை பற்றி குர்ஆன் சொல்லுது. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة. உலகத்தில் வாழக்கூடிய சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தொழுகையை வீணாக்குவார்கள். இந்த வீணாக்குவார்கள் அல்லாஹு ஸலாவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தஃப்சீருடைய உலமா, அதாவது தஃப்சீர் எழுதுறாங்க. இதுக்கு அல்லாஹு ஸலான்னு சொன்னா என்னன்னு சொன்னா நேரம் தவறி தொழுகிறது. இன்னைக்கு எங்கட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நேரம் தவறி தொழுகிறது அல்லாஹு ஸலா தொழுகையை வீணாக்குறதுன்னு குர்ஆன் சொல்லுது. நாங்க கல்யாணம் ஒன்று வந்துட்டா, ஒரு நிகாஹுடைய ஒரு வைஃபாவும் வந்துட்டா, எந்த ஒரு காரணமும் இல்லை, சாதாரணமா செல்கிறோம், லேட்டாய் தொழுவோம், சொன்னங்கி தொலைடும். ஏதாவது சின்ன 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 சில்லறை பிரச்சனைகளுக்கு, சில்லறை விடயங்களுக்கு எங்களோட தொழுகையை நாங்கள் பிற்படுத்துகின்றோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஆணித்தரமாக உள்ளத்துல பதிய வச்சுக்கோங்க. فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. இப்படி நேரம் தவறி தொழக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய நரகம் ரையா என்று சொல்லக்கூடிய நரகத்தில் மிக அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் இந்த மனிதன் சந்திப்பான். அடுத்ததாக குர்ஆன் இன்னொரு நரகத்தை பேசுது. மா சலககும் ஃபீ ஸகர் காலு லம் நகு மினல் முஸல்லீன் வ லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். இந்த குர்ஆனுடைய வசனத்தில் இன்னொரு நரகத்தை பத்தி குர்ஆன் பேசுது. அதாவது நாளை கியாமத்துடைய நாளையில நரகவாதிகளுக்கும் சொர்க்கவாதிகளுக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல், ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த நேரத்தில் அந்த சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க, உங்களை இந்த நரகத்துக்கு நீங்க வாரத்துக்கு என்ன காரணம்? நீங்க இந்த நரகத்துக்குள்ள வாரத்துக்குரிய காரணம் என்னன்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நரகவாதிகள் கூறுவார்கள், நாங்க உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொலை இல்லை, நாங்க தொழுகையாளிகளாக இருக்கல்ல. அதாவது மா சலககும் ஃபீ ஸகர், உங்களை இந்த ஸகர் என்ற நரகத்துக்குள்ள நீங்க வாரத்துக்கு என்ன காரணம்னு சொர்க்கவாசிகள் கேட்பாங்க. காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழல்ல. யாருடைய வாழ்க்கையில் அறவே தொழுகை இல்லாம இருக்கிறோமோ, இந்த குர்ஆனுடைய வசனத்தை அன்புக்குரிய சகோதரர்களை ஆணித்தரமாக பதிய வச்சுக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக பயங்கரமான இடம் அந்த ஸகர் என்ற நரகம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகைக்காக வேண்டி தொழுகையினுடைய விடயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தண்டனைகளை, முசீபத்துகளை பற்றி பேசுறேன்னு சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் ஏராளமாக பேசலாம். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த குத்துபால அதாவது நாங்க புது வருஷத்தை சந்திக்க இருக்க அந்த முஹர்ரம, கண்ணியமான அந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாங்க சந்திக்க இருக்கின்றோம். இந்த கண்ணியமான மாதத்திலேயாவது மிக முக்கியமான எங்களோட கடமை இந்த தொழுகையை நாங்க சீராக்குறதுக்குரிய முயற்சியை செய்யணும். ஏதோ காலங்கள் நேரங்கள் வருகின்றது போகின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனுடைய வசனத்தில் சொன்ன தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்ற முதலாவது விஷயம் ஷிர்க், இரண்டாவது விஷயம் பாவம். அந்த பாவத்தில் மிக பயங்கரமான பாவம் தான் இந்த தொழுகையை விட்டது, தொழுகையில பராமுகமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உறுதியை இந்த குத்துபால, இந்த ஜும்ஆவுல நாங்கள் ஒரு உறுதியை எடுத்து
இருப்போம். ஏண்ட மௌத்து வரைக்கும் நான் இதுக்கு பின்னால ஏண்ட வாழ்க்கையில தொழுகையை விடவே மாட்டேன். நான் தொழக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னா நான் ஏண்ட தொழுகையை சீர்திருத்துவேன். ஏண்ட தொழுகையில சரி பிழைகளை பார்ப்பேன். உலமாக்களை சந்திச்சு ஏண்ட தொழுகை சரியா பிழையான்னு சொல்லி நான் ஆராய்வேன் அப்படின்ற ஒரு உறுதியை எங்களோட உள்ளத்துக்கு எடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே சரியான முறையில் தொழுகையை தொழுது அல்லாஹ்வுடைய உதவிகளை நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நஸீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் தொழுகையினுடைய விடயத்தில் பேணுதலையும் பக்குவத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு தெரியாத அனைத்து விடயங்களையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கற்றுத்தந்து நேரான வழியில் எங்களை நீயே நடாத்துவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. أما بعد يا معاشر المسلمين فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنه وفاطمة سيدة النساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوا غرضا من بعده فمن أحبهم فبحب أحبهم ومن أبغلهم فببغل أبغلهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوة. اللهم لا تشوه خلقنا بالنار ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر.